ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ எம் சேனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வைபர் ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இது என்றைக்கு ஓப்பன் ஆகுது, இது அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னா, ப்ரொஃபைல் வந்து கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்ப்போம். அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், அதுக்கடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட ஸ்டேட்டஸ், அதுக்கடுத்து ஐபிஓ ரிஜிஸ்டர் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்னோட ரிவ்யூவை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ட்ரியோ ஹெல்த் கேர் சொல்யூஷன் ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கு. February 9 ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது இன்றைக்கி February 13 க்ளோஸ் ஆகுது. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா February 16. ஸோ இதை பற்றி நான் ஒரு ரிவ்யூ கொடுக்கல, நானும் இதை அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இதை பற்றி நான் வீடியோ எதுவும் போடலை. ஸோ இது வந்து ஹை வேல்யூவேஷனை கோட் பண்ணியிருக்கனால நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணலை. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ₹1000 மேலே இருக்குது. அதனால நான் இதை அப்ளை பண்ணலை. ப்ளஸ் நான் வந்து இதை உங்களுக்கு ரிவ்யூ வீடியோவும் நான் போடலை. ஓகேங்களா? ஃபைன். இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வைபர் ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் இது என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா February 13 ஓப்பன் ஆகுது. February 15 க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 16. அன்றைக்கே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் மணி வந்து கிரெடிட் ஆகிடும். இல்லாட்டி February 19 கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? லிஸ்டிங் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா February 20. அதாவது 13 ஓப்பன் ஆகி 15 க்ளோஸ் ஆகுது. லிஸ்டிங் வந்து 20 தான் வருது. ஓகேங்களா? ஃபைன். அண்ட் இதோட ப்ரைஸ் பேண்ட் பாருங்கள், ₹141 ₹151 வரையும் கொடுத்துருக்காங்க. 99 ஷேர்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு லாட் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு லாட்டுக்கு ₹14,949 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது 72 crore தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிங்கன்னா 98% உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணணுமா வேணாமான்னு டெசிஷன் எடுங்க. இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்டிங் ஆகுது. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ 141 to 151 ப்ரைஸ் பேண்ட் கொடுத்துருக்காங்க. 99 ஷேர்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ₹14,949 பே பண்ணுற மாதிரி வரும். இதுதான் வந்து வைபர் ஸ்டீல் டியூப்ஸ் ஐபிஓ லிமிட்டோட ஓப்பன் டேட் அண்ட் க்ளோஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கம்பெனியோட ப்ரொஃபைல் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா 2003 ஓப்பன் பண்ண கம்பெனி. ஸோ அவங்க கம்பெனி நேம்லே இருக்கும் டியூப்ஸ் அப்படின்றத ஒரு நோட் பண்ணிக்கணும். ஸ்டீல் டியூப்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க இங்கே பாருங்களேன், மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் சப்ளையர் ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் வேரியஸ் ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியா லெவல்லாம் ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸை வந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதாவது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ERW பைப்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஆயில் கேஸ், இந்த மாதிரி சில பேர்லாம் ஆயில் கேஸ்லாம் போடுவாங்களோ ஒரு பைப்பு, அதெல்லாம் இவங்கள்ட்ட இருந்து தான் வரும். டாஸ்கிக் சப்ளையர்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், அதாவது தண்ணி பைப்பு அது கூட இருக்கலாம். ஸோ ஹாலோ செக்ஷன் பைப்ஸு. ஸோ அதுக்கடுத்து பெயிண்டட் பைப்ஸு, ப்ரீமியர் பெயிண்டட் பைப்ஸ். அதுக்கடுத்து கிராஸ் பேரியர்ஸ். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்க. கிராஸ் பேரியர்ஸ் நான் காமிக்கிறேன் அதை இமேஜை. அங்கே எங்கெங்கன்னா ரயில்வேஸ், ஹைவேஸ் அண்ட் ரோட்ஸ், இங்கெல்லாம் இவங்க வந்து இது வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து எங்கே இருக்குன்னா, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தெலுங்கானாவில் வேர் ஹவுஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? தெலுங்கானா, ஹரியானா. ஸோ இவ்வளோ தான் இதோட கம்பெனியோட ப்ரொஃபைலு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க எந்த மாதிரி கம்பெனி. டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க வந்து செல் பண்ணுறாங்க. என்றைக்குமே இதோட டிமாண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இதோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் பார்த்துடலாம். 31 மார்ச் 2021 அன்னைக்கு அப்போதைக்கு உள்ள ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 511 கோடியாக இருந்தது. 31 மார்ச் 2022 ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 818 கோடியாக மாறி இருக்கு. அதுக்கடுத்து 31 மார்ச் 2023 வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடியாக வந்து டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? சும்மா 200 கோடியாக வருஷத்துக்கு ஏற்றிக்கிட்டே வர்றாங்கன்னு வச்சுங்க. அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறது இப்போ குவார்டர் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 531 கோடியாக வந்துருச்சு. ஸோ இது இந்த மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1200 கோடிக்கிட்ட வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் ரெவென்யூ. அப்புறம் இன்னொரு நம்ம விஷயம் வந்து கடன் வந்து ஏறிக்கிட்டே வருது. மேபி அவங்க அடைக்கிறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க இந்த ஐபிஓ ஃபண்ட் ரைசிங் மூலமாக. பார்க்கலாம் எப்படின்னு. ஓகேங்களா? 58 கோடியில் இருந்தது 160 கோடிக்கு போயிடுச்சு கடன்.
ஓகே ஃபைன். ஸோ இவ்வளோ தான் இது ஃபினான்ஷியல் ரிசல்ட். இதோட ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் தான் உங்கள் ஐபிஓ வந்து அலகேட் ஆயிடுச்சா இல்லையா, அதாவது உங்கள் அப்ளிகேஷன் வந்து அலகேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியும். பேன் கார்டு நம்பர் போடணும், இல்லாட்டி அப்ளிகேஷன் நம்பர் போடணும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா, இதோட வெப்சைட்டில் போய் பார்ப்போம். ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட்டு. நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கான்னு. நான் சொன்னல கிராஷ் பேரியர்ஸ், இது பார்த்திங்கன்னா ஹைவேல இருக்கும். உண்மையிலே இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் இவங்க சப்ளை பண்ணுறாங்கன்னா உண்மையிலே நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் ரொம்ப முக்கியமானதுங்க, அதுலேயும் இவங்க பண்ணுறாங்க. ரீஃபைனரிஸ், பவர் பிளான்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்காங்க. ஓகேங்களா, ஷிப்னா பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இப்போ தான் வந்து பயங்கரமாக அந்த ஷிப் பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. மாஸ்டான்னு ஒரு ஒரு இது ஷிப் இது பண்ணுறவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இப்போயே நம்ம இந்தியாவிலே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஷிப்லாம். முன்னாடிலாம் ஃபாரின்லேருந்து வரும், இப்போ இந்தியாவிலே ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பிளான்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியாவில், சரியாக தெரியல. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இது மாதிரி வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். ஸோ உண்மையில் ஒரு நல்ல கம்பெனி தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஃபைன். இதோட பீர் காம்படிஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று அப்போலோ டியூப்ஸ் தான். ஸோ இது முக்கியமான ஒன்று. ஸோ அவங்களோட இவங்க வந்து போட்டி போட போகிறாங்க. ராமா ஸ்டீல் டியூப்ஸ் இதுவும் நல்ல ஸ்டாக்ஸ் தான். ஸோ அப்போலோ, ராமா ஸ்டீல் அவங்களோட இவங்க வந்து போட்டி போட போகிறாங்க. நீங்கள் வந்து லாங் டைம் ஹோல்ட் பண்ணுன்னா இவங்களை கம்பேர் பண்ணிவிட்டு பிஇ வேல்யூ எல்லாம் செக் பண்ணிட்டு ரியலி நீங்கள் அப்ளை பண்ணணுமா வேணுமா அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஓகேங்களா, பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் லாங் டைம் வந்து நான் எப்போயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் எந்த ஒரு ஐபியும். ஓகே ஃபைன். அடுத்து நம்ம ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம். அதாவது 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்தது. அதுக்கப்புறம் 120 125 வரையும் சூப்பரான அப்ரெண்ட் போயிட்டே தான் இருக்குது. 120 125 இப்படி போணுச்சுன்னா உங்களுக்கு வந்து 100% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கான சான்சஸ் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், 276 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆனாலும் ஆகும். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து கிடைச்சிச்சின்னா விட்றாதீங்க. உங்களுக்கு லக்கு தான். ஒரு 2 நாளுக்குள்ளே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, நான் என்னோடய ரிவ்யூ சொல்கிறேன். இருந்தாலும் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற ஐபிஓவில் இது ஒன்று தான் வந்து நல்ல பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃபைன். இது என்னோட ரிவ்யூ பார்க்கலாம், நான் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு. நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நம்ம எப்போயுமே 3 ரீசன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் சூப்பரான ப்ராடக்ட். பைப் லைன் எல்லாம் இப்போ என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ற இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைப்லாம் ரொம்ப யூஸ் ஆகுது. அது அது இல்லை, அந்த பைப்பு மட்டும் சொல்ல வரல, இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கட்டும், ஆயில் கேஸ், இந்த மாதிரி நிறையா அதுக்கு இந்த ப்ராடக்ட் நல்ல டிமாண்ட் உள்ள ப்ராடக்டாக அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது சூப்பர். செகண்ட் வந்து ஃபினான்ஷியல் ரிசல்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. தேர்டு வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 80%க்கு மேலே இதோட ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 100%க்கான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து நல்ல ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னா லிஸ்டிங் டேட் அன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். பட் 1 or 2 டேஸில் விற்றுருவேன். 2 நாளைக்கு மேலே போக மாட்டேன். ஓகேங்களா, இது என்னோட இது. ஏன்னா நீங்கள் எப்போ எந்த ஒரு ஐபிஓ ஆனாலும் அது கரெக்ஷன்ஸ் வரும். ஸோ நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். கிடச்சிச்சின்னா 2 நாளுக்குள்ளே நான் விற்றுட்டு வெளியில் ஓடியாந்துருவேன். ஸோ ஏறினாலும் இறங்கினாலும் எனக்கு கவலை இல்லை. ஏறினா ஏறிட்டு போகட்டும், பட் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. 2 நாள் தான் நான் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நாளே வந்து அது கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா டக்குன்னு நான் விற்றுட்டு வந்துடுவேன். ஓகேங்களா, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இது என்னோட டிசிஷன். இதே மாதிரி நீங்களும் இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் தேங்க்யூ, பை பாய்.